வரிகள். பரவுவார் இமையோர்கள் பாடுவன நல்வேதம், குரோவார் குழல் மடைவாள் கூர் உடையால் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேல்மேல் உன் அரவுவார் கலரடைகள் காண்பாரே அறியானே என்பது பாடல் வரிகளாகும். பரவுவார் இமையோர்கள் பாடுவன நல்வேதம், குரவுவார் குழல் மடைவாள் ஊர் உடையால் ஒரு பாகம், விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மேல்மேலும் அரவுவார் கலரணிகள் காண்பாரே அறியானே என்பது பாடல் வரிகளாகும். இமையோர்கள் என்றால் தேவர்கள், குரவு என்றால் ஒரு வகை என்று பொருள், மரம் என்றால் ஒரு வகை கூத்து என்று பொருள், மடவாள் என்றால் இளம்பெண், அரவு என்றால் அறவாவிய, அறவுதல் என்றால் ஒளித்தல் என்று பொருளாகும். தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போம். இமைத்தல் இல்லா வானோர்கள் என்னும் தேவர்கள் உம்மை நல்வேதங்கள் கூறி தொழுது நிற்பார்கள். குரவு என்னும் அற்புத மலரை தனது குழலில் சூடிய இளமை வடிவை உடைய உமதேவியார் உமது ஒரு பாகத்தில் இடப்பாகமாக கலந்து நிற்பார். மெய்யான பேர்மின் கொண்ட அடியார்கள் மேலும் மேலும் உம்முடன் இரண்டுற கலந்து நிற்பார்கள். ஒளியெழுப்பும் வீரக்கலர்களை அணிந்த திருவடிகளை யார்தான் காண்பார்கள்? எவரும் இல்லார். கண் சிமிட்டுதல் ஆகிய இமைத்தலை செய்யாத தேவர்கள் நல் வேதங்களை உம்மை தொழுது நிற்கும். குரவு என்பது செடியாகவும் மரமாகவும் காணப்படும் ஒரு வகை தாவரம். அதன் அற்புத மலர்களை தனது குழலில் சூடிக்கொள்ளும் உமாதேவியானவர் இறைவனிடம் வேண்டி அவர் இடப்பாகத்தில் கலந்து பரவி உள்ளார். பிருங்க முனிவர் தம்மையும் வணங்காது சிவனை மட்டில் தனித்து வலுப்படுவதை தடுக்க சிவபெருமானை தவத்தால் வேண்டி உடலில் கூறிட்ட இடப்பாகம் ஒரு பாகம் இடப்பாகம் பெற்று மகிழ்ந்தார். அன்பு கொள்வது போல் பாசாங்கு செய்யாத உண்மையான மெய்யன்புடன் அடியார்கள் நமது எண்ணத்தை உருவை உடல் இரண்டர கலந்து வழிபடுவர். ஒளி எழுப்பி செவியின்பம் தரும் கலர்களை அணிந்த திருப்பாதங்களை உண்மையில் முழுமையாக தரித்தவர் எவருமில்லை. இவ்வாறு இறைவனை காணுகின்ற வழிகள் பல கண்டும் திருவடிகளை எவரும் முழுமையாக கண்டு உணர்ந்ததில்லை என்பதை இப்பாடல் மூலமாக சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அன்பு கொள்ளுவது போல் பாசாங்கு செய்யாத உண்மையான மெய்யன்புடன் அடியார்கள் உமது எண்ணத்தை உருவை உடல் இரண்டர கலந்து வழிபடுவர். ஒளி எழுப்பி செவியின்பம் தரும் கலர்களை அணிந்த திருப்பாதங்களை உண்மையில் முழுமையாக தரிசித்தவர் எவருமில்லை. இவ்வாறு இறைவனை காணுகிற வழிகள் பல கண்டும் திருவடிகளை எவரும் முழுமையாக கண்டு உணர்ந்தாரில்லை என்பதை இந்த பாடல் வரிகள் மூலமாக சுவாமிகள் நமக்கு விளக்குகிறார். நன்றி, வணக்கம்.